அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு ஒரே இரவில் உங்களுடைய வாழ்க்கை மாறும் தருணமாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறது. ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் மகா சிவராத்திரியான இன்று சிவனை இப்படி வழிபடுங்கள். இவ்வாறு சிவபெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அந்த வகையில் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு புண்ணியங்களை தரும் சிவராத்திரியாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறது. சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுக்குரிய மிக முக்கிய விரத வழிபாடுகளில் ஒன்றாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறதுங்க. இந்த மகா சிவராத்திரியில் சிவனை வழிபட்டால் பலவிதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் என்பது நம்பிக்கை. அன்றைய தினம் சிவபக்தர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்திருந்து சிவநாமத்தை உச்சரித்தபடி சிவனை வழிபடுவார்கள். ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி தினம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் தேய்பிறை சதுர்தசி நாளையே மகா சிவராத்திரி என்று போற்றி வணங்குகிறோம். மகா சிவராத்திரி பற்றி பல புராண தகவல்கள் உள்ளன. அந்த வகையில் பிரளய காலத்தின் போது பிரம்மனுக்கும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன. இதையடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தார். 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிகளின்படி அர்ச்சனை செய்தார் அம்பிகை. இவ்வாறு சூரிய அஸ்தமன நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை பூஜை செய்த காலமே சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூஜையின் முடிவில் பார்வதிக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அவரிடம் சிவராத்திரி என்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தை அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவி வேண்டினார். சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார். ஒரு சமயம் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இருவரில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதிபிளமாக உயர்ந்து நின்றார். அதில் ஈசனின் முடியையோ அடியையோ காண்பவர்களே பெரியவர் என்று சொல்லப்பட்டது. இதையடுத்து பிரம்மதேவன் அன்னப்பறவை உருவம் கொண்டு முடியை தேடியும் மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டனர். இந்த கோலத்தையே லிங்கோத்பவர் கோலம் என்பார்கள். மகா சிவராத்திரி நன்னாளில் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது என சொல்லப்படுகிறது. அதே போல கிருத யுகத்தில் துர்வாச முனிவர் தமக்கு மகாலட்சுமி அளித்த மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார். அதை இந்திரன் தன் வாகனமான ஐராவதத்தை வாங்க சொல்ல யானையோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி காலில் போட்டு மிதித்தது. இதனால் கோபமடைந்த துர்வாச முனிவர் இந்திரன் தன் செல்வத்தை இழந்து போவான் என்று சபித்தார். செல்வத்தை இழந்த இந்திரன் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்டு இழந்த செல்வத்தை பெற முயற்சித்தான். அதன்படி இந்திரன் பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்கிறார்கள். அதே போல ஒரு காலத்தில் தேவர்கள் அமிர்தம் வேண்டி மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைய முற்பட்டனர். ஆனால் தேவர்களால் பார்க்கடலை கடைய முடியவில்லை. எனவே துணைக்கு அசுரர்களை அழைத்தனர். அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து திருப்பார்க்கடலை கடைந்த போது ஆழகாலம் என்ற கொடிய விஷம் வெளிப்பட்டது. அதன் சக்தியால் அனைத்து உயிர்களும் வெப்பத்தில் துன்பப்பட்டன. இதை கண்டு பார்வதி தேவி பரமேஸ்வரனிடம் முறையிட்டார். உடனே பரமேஸ்வரன் அந்த ஆழகால விஷத்தை எடுத்து உண்டார். இதனால் மயங்கி சரிவது போல் இருந்த நீலகண்டரை கண்ட தேவர்கள் பயந்து சுவாமி தாங்கள் கண் விழித்து எங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். அவ்வாறு தேவர்கள் சிவபெருமானை பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஒரு காலத்தில் ஒரு சமயம் வேடன் ஒருவன் காட்டில் வேட்டையாடி தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான். ஒரு முறை காட்டில் வேட்டையாட சென்ற போது வேடனுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. எனவே விலங்குகளை தேடி நீண்ட தூரம் காட்டிற்குள் சென்றான். அவ்வேளையில் வேடனை தாக்க ஒரு புலி பாய்ந்து வந்தது. இதனால் பதறி போன வேடன் அருகில் இருந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தான். இரவு முழுவதும் புலி அந்த மரத்தை சுற்றி வந்தது. வேடன் எதுவும் சாப்பிடாமல் இரவு முழுவதும் அந்த மரத்தின் கிளைகளை பற்றியபடியே இருந்தான். மறுநாள் பொழுது விடிந்தது. வேடன் வீடு திரும்பினான். பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வேடன் வயது முதிர்ச்சியால் இறந்தான். அந்த வேடனின் ஆன்மா யமலோகம் சென்றது. பல மிருகங்களை வேட்டையாடிய வேடனின்
பாவ கணக்கு எதுவும் இல்லை என்று சித்திரகுப்தன் சொன்னதும் ஏமதர்மனுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அளித்தது. வேடன் என்ன புண்ணியம் செய்தான் என்று பார்க்க முன்பு புலிக்கு பயந்து வேடன் ஏறி அமர்ந்தது வில்வ மரம் ஆகும். அன்றைய தினம் மகா சிவராத்திரி. பயத்தில் கைகள் நடுங்க கிளைகளை பற்றி இருந்ததால் அந்த நடுக்கத்தில் வில்வ இலைகள் உதிர்ந்து கீழே விழுந்தன. வில்வ இலைகள் விழுந்த இடத்தில் ஒரு பழமையான சிவலிங்கம் மண்ணில் புதைந்திருந்தது. மகா சிவராத்திரி அன்று சாப்பிடாமல் வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்த புண்ணியம் வேடனுக்கு கிடைத்தது என்பது யமதர்மனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளித்தது. அந்த வகையில் சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களுக்கும் பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம். சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கிடைப்பிடிக்கலாம். வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது, 100 அஸ்வமேத யாகம் செய்வது, பல முறை கங்கையில் நீராடுவது ஆகியவை கூட ஒரு சிவராத்திரிக்கு ஈடாகாது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களான நீங்கள் மகா சிவராத்திரியான இன்றைய நாளில் நீங்கள் எப்படி விரதமிருந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் என்று பார்க்கும்போது, சிவராத்திரிக்கு முன்தினம் ஒரு வேளை மட்டுமே சாப்பிட வேண்டும். சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது பூஜை செய்ய வேண்டும். அதன் பின் சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும். 4 கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக அலங்காரங்களை கண்டுகளிக்க வேண்டும். அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்க கூடாது. இரவு முழுவதும் கண் விழித்திருக்க வேண்டும். ஆலயத்திற்கு சென்றுதான் கண் விழித்திருக்க வேண்டும் என்று கிடையாது. வீட்டிலும் கூட மகா சிவராத்திரி அன்று 4 ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்து ஈசனுக்கு வில்வத்தை அர்ச்சனை செய்வது உரிய பலனை தரும். மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் 5 மந்திரமான சிவாய நம என்ற சொல்லை 108 முறை அல்லது 1008 முறை உச்சரித்து பூஜிக்க வேண்டும். 4 ஜாம பூஜைகளும் முடிந்த பிறகு மறுநாள் காலையில் நீராடி இறைவனுக்கு படைத்த நெய்வேத்தியங்களை தானம் அளித்தும் விரதம் இருப்பவர்கள் உண்டும் விரதத்தை முடிக்க வேண்டும். தொடர்ச்சியாக 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பது ஐதீகம். அத்துடன் அவர்களின் 21 தலைமுறைகளை நற்கதி அடைந்து முக்தி அடைவார்கள். பல புண்ணியம் செய்த பலன் கிடைக்கும் என்கின்றது புராணம். அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தற்சமயம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திற்கு வரப்போகிறார். தொழில் அற்புதமாக நடைபெறுகிறது. அவரோடு புதனும் இணைந்திருப்பதால் புதன் சுக்கிர யோகம் உருவாகுங்க. செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் தைரியத்தோடு எதையும் செய்வீங்க. சிலருக்கு இழந்த சொத்துக்களை மீட்கும் வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்தில் வக்ர குரு அமர்ந்திருப்பதால் நன்மையே நடக்குங்க. புதிய வாய்ப்புகள் உருவாக இருக்கு. இடமாற்றத்தால் நிச்சயம் நன்மைகள் உண்டு. வெளிநாடு வேலை வியாபார முயற்சிகள் பலனளிக்கும். குழந்தை பேரு, வீடு மனை வாங்குதல், ஆடை ஆபரணங்கள் வாங்குதல் முதலிய சுப விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமா அமைகிறது. இன்றைய நாளில் ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.